ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, யூனி என்சைம் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை எடுக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் வரக்கூடும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். அதிகப்படியான கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அஜீரணம், சரியாக ஜீரணமாகாமல் போகிறது, வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான நச்சுத்தன்மை, அமிலத்தன்மை, அசிடிட்டி, ப்ரெக்னென்ட் டைமில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பித்தம், உடம்புல பித்தம் அதிகமாக சேர்வது, ஹெர்பஸ் ஜோஸ்டர் மற்றும் ஹேங் ஓவர், இது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய விஷம், அப்புறம் லோ கொலஸ்ட்ரால் லெவல், குறைந்த கொழுப்பு மற்றும் செரிமானம், டைஜஷன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்க இந்த மருந்து பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து இரைப்பையில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை நீக்க இந்த மருந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 மருந்தினுடைய கலவை. ஆக்டிவேட்டட் சார்கோல் இந்த மருந்தில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள், விஷத்தன்மை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்க இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பயன்படுது. ரெண்டாவது, பேப்பப்பின் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரதங்களை பிரேக் டவுன் பண்ண இது பயன்படுது. இது பிரேக் டவுன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நம்ம உடம்புல டைஜஷன் ப்ராப்ளமே வராது, செரிமானம் நல்லாவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதுதான் ஃபங்கல் டைஸ்டேட். இது ஒரு நேச்சுரல் செரிமான என்சைம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் சீக்கிரமாக பிரேக் டவுன் பண்ண இந்த மருந்து பயன்படுது. ஸோ இதனால் செரிமானம் சீக்கிரமாக ஆகுறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் நம்ம சீக்கிரமாக ரிலீஃப் கொடுக்குது. மொத்தத்தில் இந்த மாத்திரை என்ன பண்ணுதுன்னா, இரைப்பையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலம் இல்லை அதிகப்படியான அமிலம் சுரக்கிறத இது கண்ட்ரோல் பண்ணுது. அதை நடுநிலையாக சரியாக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளத்துலேருந்து உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான நச்சு விஷத்தன்மையை வெளியேற்ற இது பயன்படுது. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு மலைச்சிக்கல், ரெண்டாவது டாய்லெட் போகும்போது கருப்பு கலரில் வெளியேறுவது, வயிற்று வலி, யூரின் போகும்போது மிகுந்த வலியோடு போகிறது, தோலில் எரிச்சல் ஊட்டக்கூடிய ப்ராப்ளம், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், வயிற்றுப்போக்கு, உடம்புல ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக இருக்குது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இல்லை முக்கியமாக யாரெல்லாம் டாக்டருடைய அட்வைஸ் படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடலில் இரத்தப்போக்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இல்லைன்னா தோல் இன்ஃபெக்ஷன், இல்லை உடம்புல எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதே மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி தான் இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். நீங்களாக இதை எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இந்த மாத்திரையை சடனாக நீங்களாக நிறுத்தக்கூடாது. ஸோ இதனால் பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மாத்திரையுடைய பயன்கள் என்னென்ன, இந்த மாத்திரையை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இது நம்ம உடம்புல போய் எப்படி வேலை செய்யுது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.